உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லஞ்ச் மெனு நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முள்ளங்கி சாம்பாரும் கூட சேர்ந்து காலிஃப்ளவர் மசாலாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் 1 கப்பு பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துருக்கேன். கூடவே 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதிலேயே சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பருப்பு ஆகிறதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முள்ளங்கியை வந்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் முள்ளங்கி நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முள்ளங்கியை நல்லா ஹை ஸ்பீடில் வேக வச்சுருங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிட்ட உடனே ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையில்லை, நம்ம பருப்புலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். உப்பு மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையெல்லாம் ஒன்று போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு இப்போ நான் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு பருப்பு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 3 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளேயே புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 5 விசில் எடுத்து ப்ரெஷரும் அடங்கியாச்சு. இப்போ பருப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பருப்பு எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பருப்பில் நம்ம புளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு அதையும் ஒரு அரை கப்பு பருப்புலேயே ஊற்றிடுங்க. இப்போ குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்த பிறகு பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு அந்த குக்கரையே வாஷ் பண்ணி அப்படியே ஊற்றிடுங்க. இப்போது குழம்பு திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பொரியலாக என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் மசாலா பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ வேறு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காலிஃப்ளவர் கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் இந்த மசாலா செம்ம டேஸ்ட் இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கூழாகணும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலிஃப்ளவருக்கு இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஸோ இதையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க.
இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3மே நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஸ்பீடில் வச்சா தீஞ்சிரும். மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா அது கொதி வந்த பிறகு ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல்ட்டு கேஸ் வந்து ஃபுல் ஸ்லோவில் இருக்கணும். இப்போ வந்துட்டு அந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா பெரட்டி எடுத்துகிட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மறுபடியும் மூடி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா காலிஃப்ளவர் வந்து வெந்து வரும். நான் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுறேன். தெளித்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா அது குமிங்கி வேகட்டும். இப்போ வந்துட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி போய் காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆக்கிட்ட பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. செம்மையான காம்பினேஷன். உண்மையிலேயே சாம்பாருக்கும் காலிஃப்ளவர் பொரியலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், மார்னிங்கில் எழுந்து நம்ம கடகடன் செய்யும்போது டென்ஷனாக இருக்கும். ஸோ நைட்டே மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை முடிச்சு வச்சுட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து டென்ஷன் இல்லாமல் சமைச்சு கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.